REVA'S ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல வேஸ்ட்டான சிப்ஸ் கவர் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான 3 கிரீட்டிங் கார்டு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு நான் காலியான சிப்ஸ் கவர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பக்கம் நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம். இன்னொரு பக்கம் க்ளோஸா இருக்கும்ல, அந்த சைட வந்து நான் கட் பண்ணிட்டேன் இப்போ. அடுத்து நம்ம இந்த சிப்ஸ் கவர திருப்பி பார்த்தோம்னா, அவங்க க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உள்பக்கம் வந்து கொஞ்சம் சிப்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது கிளாத்தோ யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிருங்க. இப்போ இந்த சிப்ஸ் கவரோட மேல் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திக்கான பேப்பரா இருக்கும். இத வந்து நம்ம கட் பண்ணி வேஸ்ட் தான் இது. இது நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. கட் பண்ணி எடுத்து ஓரமா வச்சிரலாம். அதுக்கப்புறமா இந்த கவர நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா சின்ன சின்னதா ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்படி கட் பண்றது வந்து ஒரு 4 அல்லது 5 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து கொஞ்சம் தான். ஆனா கூட ஒரு 4, 5 கட் பண்ணி எடுத்துட்டோம்னா, கரெக்ட்டான சைஸ்க்கு கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் ஒரு கார்டு எடுத்திருக்கேன். இது வந்து சார்ட் பேப்பர் மாதிரி நல்லா திக்கா இருக்கும். ஒயிட் கலர்ல பேப்பர் இது. இத எடுத்துட்டு 2 ஓரங்கள்ல மட்டும் கொஞ்சம் கர்வா இருக்கிற மாரி கட் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சா இப்படி கட் பண்ணிக்கோங்க. இல்லன்னா இத விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஹைலைட்டர் எடுத்து இந்த மாதிரி நான் கேப் விட்டு விட்டு கோடு போட்டுக்கிறேன். நம்மளுக்கு பிடிச்ச எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாரி ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்ல. ஸ்கெட்ச் பென் அல்லது ஆயில் பேஸ்டல் இப்படி எது வேணாலும் உங்களுக்கு கலருக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 4, 5 கோடு போட்டு விட்டதுக்கு அப்புறமா 4 சைட்லயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரிப் மாரி கட் பண்ணியிருக்கோம்ல, அதை எடுத்து 4 சைட்லயும் இந்த மாதிரி நீட்டா வச்சு ஒட்டிறணும். ஃபர்ஸ்ட்டே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரிப் தேவைன்னு. இது மாதிரி 4 சைட்லயும் நான் இந்த ஸ்ட்ரிப்ஸ் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இது மாதிரி நம்ம ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணோம்னா, கொஞ்ச நேரம் இது ட்ரை ஆகுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். இது கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா, ஒரு பெரிய சைஸ்ல ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துட்டு, ஃபர்ஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கிறேன். இப்படி நாட் போடும்போது இந்த சில்வர் கலர் வந்து மேல் பக்கமா வர மாரி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அதிலேயே ஒரு பவ் ஒண்ணு ரெடி பண்ணிக்கிறேன். இது செய்றது வந்து ரொம்ப ஈஸி தான். ஒரு 2 தடவ நீங்க ட்ரை பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா இத நீங்க செஞ்சுருவீங்க. மேக்ஸிமம் வந்து இந்த சிப்ஸ் கவரோட அட்வர்டைஸ்மென்ட் தெரியிற மாதிரி இல்லாம, சில்வர் கலர் தெரியிற மாரி நம்ம இத செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரிப்பன் மாதிரி இந்த 2 சைட்லயும் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இத மேல் பக்கமா வச்சு நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்க போறேன். இது பார்க்குறதுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இத ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எழுதிக்கலாம். நான் டைரக்ட்டா ஒரு மார்க்கர் பென் யூஸ் பண்ணிட்டு இந்த கார்டு மேலேயே எழுதிக்கிறேன். உங்களுக்கு இப்படி எழுதுறது பிடிச்சிருந்தா நீங்க இப்படி செய்யுங்க. அப்படி இல்லன்னா, ஏதாவது கலர் பேப்பர் யூஸ் பண்ணி அந்த கலர் பேப்பர்ல ஃபர்ஸ்ட்டு எழுதிருங்க. அதுக்கப்புறமா அந்த கலர் பேப்பர கொஞ்சம் ஓரத்துல பார்டர் மாதிரி விட்டுட்டு, நீங்க நீட்டா கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த கார்டுல நீங்க வச்சு ஒட்டுனீங்கன்னா, இன்னுமே சூப்பரா இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கார்டு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கார்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர்ல ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களோட விருப்பம் தாங்க. நீங்க எந்த கலர்ல கார்ட் செய்ய விருப்பப்படுறீங்களோ, அந்த கலர் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன்ல, இதில வந்து குட்டி குட்டியா ஸ்கொயர் ஷேப்ல ஒரு 9 பீஸ் இருக்கிற மாரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவுமே அப்படிதான். நீங்க வந்து ஒரு 9 பீஸ் கட் பண்ணி எடுக்கலாம். இல்லன்னா 6 பீஸ் மட்டும் வைக்கலாம். அதுவும் வந்து உங்களோட இஷ்டம் தான். இப்ப நான் வந்து 9 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இத வந்து நான் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி மடிச்ச பிறகு, இதில ஒரு பாதி ஹார்ட் இருக்கிற மாரி நான் வந்து செஞ்சுட்டு கட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம இத பிரிச்சு பார்த்தோம்னா, ஒரு முழு ஹார்ட் இதில இருக்கும். இதே மாதிரியே 9 பேப்பரையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப இது இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சிப்ஸ் கவர் வச்சிருந்தோம்ல, அதுலயுமே ஒரு 9 பீஸ் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப்ல. அந்த பேப்பர் எடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணிட்டு, இந்த ரெட் கலர் பேப்பர் ஹார்ட் செஞ்சிருந்தோம்ல, அத வச்சு கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த சில்வர் கலர்ல நம்ம செஞ்சிருக்கோம்ல, இந்த ஹார்ட் வந்து ரெட் கலர விட கொஞ்சம் சின்னதா இருக்கணும். அதனால கொஞ்சமா ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இந்த ஒவ்வொரு பேப்பர்லயும் இந்த சில்வர் கலர் தெரியிற மாதிரி வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த கார்ட் செய்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ A4 சைஸ்ல ஒரு ஒயிட் பேப்பர் ஒண்ணு எடுத்திருக்கேன். இதுல நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த ஹார்ட் ஷேப்ல அத வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு நீட்டா வச்சு ஒட்டிக்கணும். இப்போ நான் ஒட்டுறேன் இல்லையா? இந்த ஒட்டுறதுக்கு முன்னாடியே இந்த 9 ஹார்ட் பீஸஸையும் எடுத்து நான் ஏற்கனவே எந்த மாரி ஒட்ட போறேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு ரஃப்பா வச்சுட்டேன். வச்சுட்டு அது எனக்கு பிடிச்சிருந்ததுனால அதே ஷேப்க்கு வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹார்ட் அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல 2 சைட்லயும் 2 ஹார்ட் வச்சு ஒட்ட வச்சேன். இந்த மாதிரி நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க எடுத்திருக்கிற கார்டுக்கு நீங்க எத்தன பீஸ் செஞ்சிருக்கீங்களோ, அது வந்து ஃபர்ஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணாம வச்சு பார்த்துக்கோங்க. கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணிட்டு நீட்டா இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிருங்க. இப்ப நான் 9 ஹார்ட் ஒட்ட வச்சிருக்கேன் இல்லையா? அதனால 9 ரோப் இருக்கிற மாதிரி நான் இந்த மாரி செஞ்சுட்டு, இந்த 9 ரோப்பும் ஒரே ரோப்போட ஜாயிண்ட் ஆகுற மாரி செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறமா வேற ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில ஹேப்பி பர்த்டே அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். எழுதிட்டு அத வந்து நான் கட் பண்ணிக்க போறேன். கட் பண்ணும்போது கொஞ்சம் இடைவெளி விட்டு நீங்க கட் பண்ணீங்கன்னா, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப இத நீட்டா கட் பண்ண பிறகு, நம்ம ரோப் மாதிரி வரைஞ்சிருக்கோம்ல, அதுக்கு மேல இது வர மாதிரி வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்க போறேன். இதுக்கு நான் ஒயிட் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இது வந்து ஒரு குட்டி பையனுக்கு குடுக்குறதுக்காக நான் செய்றேன். அவனுக்கு வந்து கார்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இத நான் ஒரு கார் ஷேப்க்கு ரெடி பண்ணிக்கிறேன். இந்த கார்டு எப்படி இருக்கும்னா, ஒரு கார்ல ஒரு 9 பலூன கட்டி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அந்த கார்ல ஹேப்பி பர்த்டே அப்படின்னு எழுதியிருக்கிற மாரி நான் இத செஞ்சிருக்கேன். இந்த கார்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 3வது கார்ட் செய்றதுக்காக ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து நான் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் கார்ட் மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிட்டு இத நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து 2 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 3 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 5 சென்டிமீட்டருக்கு நான் இந்த மாரி லைன் போட்டுக்கிறேன். இது மாதிரி நீங்க எடுத்துக்கிற கார்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க எத்தனை வேணாலும் நீங்க இந்த மாரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ண பிறகு நான் இந்த மாரி மடிச்சு விட்டுக்கிறேன். இத நல்லா மடிச்சு விட்டதுக்கப்புறம் உள்பக்கமா இத திருப்பிட்டு நீட்டா இத மேல் பக்கமா எடுத்து விட்டுறணும். இத எடுத்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கேக் ஷேப்ல இருக்கும். இப்போ இந்த கார்ட் எடுத்து ஓரமா வச்சுட்டு, நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த சிப்ஸ் கவர், அதுக்கப்புறம் சாக்லேட் கவர் இருந்ததுனா கூட நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு, இத வந்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன பீஸஸா இருக்கிற மாரி நம்ம இத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் சாக்லேட் பேப்பர் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து கோல்டன் கலர்ல இருந்ததுனால பார்க்குறதுக்கு சூப்பரா இருக்கும். மேக்ஸிமம் நீங்க வந்து கோல்டன் கலர், சில்வர் கலர் இருக்கிற மாதிரியான பேப்பர்ஸ வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ண பிறகு இந்த கார்டு இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டு, இந்த கார்டோட மேல் பக்கமும், அடிப்பக்கத்துலயும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு, நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த துகள்கள் எல்லாம் தூவி விட்டுட்டேன். இது கொஞ்ச நேரம் நல்லா காயணும். இது காஞ்சதுக்கு அப்புறமா, கேக் மாதிரி நம்ம செஞ்சிருக்கோம்னு சொன்னேன் இல்லையா? அதுலலாம் வந்து கிரீம் வந்து வழிஞ்சிட்டு இருக்கிற மாரி நான் வந்து வரைஞ்சு விட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பிங்க் கலர் வச்சு நான் முடிச்சுக்கிறேன். நீங்க வந்து உங்களுக்கு புடிச்ச மாரி செஞ்சுக்கோங்க. இல்ல இதுக்கு பதிலா வாஷி டேப் உங்ககிட்ட சின்ன சைஸ்ல இருக்குன்னா, அத யூஸ் பண்ணி நீங்க ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த கேக்லயே கூட நீங்க ஹேப்பி பர்த்டே அப்படின்னு நீங்க எழுதி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த நம்ம கிரீம் மாதிரி வரைஞ்சிருந்தோம்ல, அதுக்கு வந்து அவுட்லைன் குடுத்துக்கிறேன். பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணிட்டு. இப்போ இந்த கார்டு வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிருக்கு. இதுல வந்துட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இத நீங்க கட் பண்ணிக்கோங்க நீட்டா வச்சுட்டு. நீங்க எந்த சைஸ்ல கார்ட் செய்றீங்களோ, அதுக்கேத்த மாரி மெஷர்மென்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் இல்லையா? அது ஓரங்கள்ல ஃபுல்லாவே க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இத நடுவுல வச்சு நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேஜ்ல உங்களுக்கு பிடிச்ச மாரி இத நீங்க டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இல்ல ஏதாவது விஷஸ் நீங்க எழுதுறதுனாலும் எழுதிக்கோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஹாய் சொல்லியிருந்தாங்க வீடியோல. மகாலட்சுமி மதி, கார்த்திகா எடிட்ஸ், மூவி வேர்ல்ட், ஸ்ரீனிவாசன், கார்த்தி, சவிதா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஹாய் குட்டீஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போ ஒயிட் கலர்ல ஸ்கொயர் ஷேப்ல ஒரு பேப்பர் ஒண்ணு எடுத்திருக்கேன். இத வந்து நான் நீட்டா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். வீடியோல காட்டுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதையுமே ஒரு ஹார்ட் ஷேப் வர மாரி நான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இத கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்க்குறதுக்கு சூப்பரா ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இத ஒரு சைட மட்டும் கட் பண்ணிட்டு, இந்த மாரி நான் ஒட்ட வச்சுக்கிறேன். இதுலயும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாரி விஷஸ் எழுதிக்கலாம். ஸோ இந்த 3 கார்ட்ல உங்களுக்கு எந்த கார்ட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 3 கார்ட்ல ஏதாவது ஒரு கார்ட் பிடிச்சிருந்தா கூட, நீங்க வந்து வீடியோவுக்கு கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இல்ல இந்த கார்ட் பிடிக்கல அப்படின்னா கூட நீங்க கமெண்ட்ல தாராளமா சொல்லலாம். ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே முக்கியம். அடுத்து நம்ம என்ன மாரியான கிராஃப்ட் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பண்ணோம்ல அந்த கார்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் பண்ண கார்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் 3 பண்ணது பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.